சுசித்ரா ஒரு இடத்துல ஓப்பனா சொல்றா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரத்வாஜ் சார், நாங்கள் ஜே படத்த சமயத்தில் நான் ஆர்ஜேவா நான் அதில் இதாவா இருந்தேன். நான் அதில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் அதில் பார்த்தாரு. அப்போ என்னுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டார் அவர். அப்போ கேட்டு என்னை கூப்பிட்டு பேசும்போது, நீங்கள் பிராமினா அப்படின்னு அவர் கேட்டார். அவரும் பிராமின் தான், நாங்கள் பிராமின்ஸ்குள்ளே இது மாதிரிலாம் பேசிக்குவோம் அப்படின்னு சுசித்ரா சொல்றத ஒரு குழந்தைத்தனமா இருக்குது. இது மாதிரிலாம் யாராவது வெளிப்படையா சொல்லுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சுசித்ரா பிராமின்ங்கிறதுனால அந்த வாய்ப்பு தரல, பேசி முடிச்சுட்டு அந்த குரல் நல்லா இருக்கேன்னு அந்த கான்வர்சேஷன்ல பரத்வாஜ் சார் அப்படி கேட்டதாக. எல்லா சமயத்திலும் அப்படி கேட்பாங்கல்ல, என்னங்க நம்ம ஊரா நீங்க, நம்ம வீட்டாளா அப்படின்னு கேட்கறாங்கல்ல இன்னமும். நாடார் பேரவை, அந்த பேரவை, ஐயர் பேரவை, அந்த ஜனம், இந்த ஜனம், கவுண்டரு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஜாதிக்கு ஏகப்பட்ட ஃபேஸ்புக் பேஜே இருக்குல்ல இன்னைக்கு. அது மாதிரி அந்த பொண்ணு எப்பயோ நடந்த ஜே படம், சரண் சார் படம், மாதவன் நடிச்சது, அந்த படத்துல நடந்த ஒரு கான்வர்சேஷனை சொல்றா. நீங்க பிராமினா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா சார்ன்னு நான் சொன்னேன். மே மாதம் 98 பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அட்வைஸும் சொன்னாங்க. வித்யாசாகரா இருக்கட்டும், ஹாரி ஜெயரார், யாருடைய இது கோரஸ் கூப்பிட்டாக்க போயிரு, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய படிப்புனையா இருக்குன்னு சொன்னார் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கோரஸ் பாடுறதுக்கு எப்போ கூப்பிட்டாலும் போயிடுவேன். நைட்டு 12 மணிக்கு கோரஸ் கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன் நான். ஆனா தனியா நைட்டு 12 மணிக்கு தனியா நீங்க தாங்க பாடணும்னு சொன்னாக்க நான் போக மாட்டேன் சார், நாளைக்கு வச்சுக்கலாம் சார், நைட்டு வேணாம் சார்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கோரஸ்னாக்கா ஏற்கனவே 10 பேரை செட் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்ப என் டைமும் அவங்க டைமும் அப்படின்னு மெர்ஜா வருது, கஷ்டம் தானே. அதனால அவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பாட போறேன்னு சொல்லுகிற சுசித்ராவை எப்படி கீழ்த்தரமான பொண்ணா நம்ம நினைக்க முடியும்? அவங்க பேசுற தன்னம்பிக்கையான விஷயங்கள் கடவுளே ரொம்ப நன்றிடா அப்படின்னு தோணுச்சு. இப்ப ஏன் பேட்டி கொடுத்தாங்க, பேட்டி கொடுக்காமலே இருந்திருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. ஒருவேளை அவங்க பேட்டி கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பேட்டியை பார்க்கிற லட்சக்கணக்கான பெண்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் சுசித்ரா ஏற்படுத்தி இருப்பாங்கன்றதுல சத்தியமா அடிச்சு சொல்லுவேன். மூணாவது விஷயம், இன்னைக்கு இருக்கிற அந்த மேலை நாட்டு கலாச்சாரங்கள் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஊடுருவி அப்படியே தமிழகத்திலையும் அது பயங்கரமா பரவி ஒரு போதை கலாச்சாரம் ஒன்று அங்கங்க பரவிக்கிட்டே இருக்கு. தண்ணி அடிக்கிறது, மாப்பிள்ளை தண்ணி அடிக்கிறாரா, ஐயோ அப்படிலாம் வேணாங்க அப்படின்னு சொன்ன காலம்லாம் போய் மாப்பிள்ளை ட்ரிங்க்ஸு, ஆமாங்க அதெல்லாம் சகஜம் தானே. இன்னைக்கு ஆஃபீஸ்லேயே மாசத்துல 2 மீட்டிங் போட்டுறாங்க. போன தடவைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி யாருக்கும் இருந்துச்சு. அதனால மாப்பிள்ளை எப்பயாவது பார்ட்டி கீட்டினா மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருங்கிறதுலாம் இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. தண்ணி அடிக்கிறத பெருமையாகவோ தண்ணி அடிக்கிறத பரவாயில்லைங்கிற மாதிரியோ ஏத்துக்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம தமிழ் சமூகம், பெண்ணை பெற்றவர்களுடைய குடும்பத்தார், மாப்பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் அப்படின்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்தாரா அப்படின்னா, அப்பா வீட்டில் ஒரு கல்யாணம்னா அப்பங்காரனே பையன்கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கெல்லாம் நம்ம நாடு ரொம்ப அபரிமிதமா முன்னேறிடுச்சு. ஆனா இந்த நிலையில சுசித்ராவுடைய பேட்டியை காசாக்காதீங்க. சுசித்ராங்கிற அந்த மனுஷிக்கு உள்ளார இருக்கிற மனசை கொஞ்சம் பாருங்க. அந்த மனசு எதை நோக்கி, சுசித்ராவுடைய மனசு எதை நோக்கி போகுதோ அதை நோக்கிய பேட்டியா நீங்க எடுக்கிறது தான் அந்த மனுஷிக்கு நாம தருகிற ஒரு ஆறுதலா இருக்கும். அந்த மனுஷியை இன்னும் தன்னம்பிக்கை ஊட்டுவதற்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க. ஒரு புண்ணு இருக்குன்னா சுரண்டி மேலும் புண்ணாக்காது. நான் ஏற்கனவே ஜிவி பிரகாஷுடைய வீடியோல இதே வார்த்தையை தான் சொன்னேன். இப்படி சொரியறதே நம்மளுடைய வேலையா போயிடுச்சு. மீடியாவை பார்க்கும்போது பயமா இருக்கு. எல்லாம் விட்டா எல்லாத்தையுமே பிரேக் நியூஸ் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லாத்தையும் ஆமா, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க, பிரேக்கிங் நியூஸ். கோர்ட்டுக்குள்ளார போயிட்டாங்க, அப்ளை. சுமூகமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். இல்ல பையன் அப்பாவா அம்மாவும் சேரக்கூடாதுன்ட்டா பையன் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். இல்ல இவங்க 2 பையன் வீட்டாரும் பொண்ணு வீட்டாரும் பேசிக்கிறாங்க, அதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். இதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸோட நியூஸ்ங்கிற ஒரு விஷயம் ஆக்டோபஸ் அரக்கத்தனமா பரவிக்கிட்டே இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். செல்ல எடுத்தா கீழே வைக்க மாட்டேங்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யார் டைவர்ஸ் இன்னைக்கு, டைவர்ஸ் நாக்க தொங்க போட்டுட்டு அலையிறான். வெறி பிடிச்ச நாய் மாதிரி நம்ம இந்த மாதிரியான ஒரு நியூஸ்க்காக அலையிறோம். வெத்து நியூஸ். இந்தியா உலகத்துல எத்தனாவது இடத்துல இருக்கு பொருளாதாரத்துல தெரியாது. ஏழ்மைய கடந்த 15 வருடங்கள்ல நம்ம ஏழ்மை நிலையை குறைச்சிட்டோமா?
இப்ப வறுமை கோடுங்கிறது எத்தனை சதவீதத்தில் இருக்கு தெரியாது. இன்னைக்கு 1 கிலோ கத்திரிக்காய் எவ்வளவு தெரியாது. நேற்றுக்கு பெட்ரோல் எவ்வளவு, முந்தானத்து பெட்ரோல் எவ்வளவு, இன்னைக்கு பெட்ரோல் எவ்வளவு தெரியாது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதனால நம்ம இப்படி ஸ்வைப் பண்றதுனால நம்ம காசை ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை புடுங்குறாங்க, எத்தனை தடவை ஸ்வைப் பண்ணா எத்தனை தடவை புடுங்குறாங்க நமக்கு தெரியுமா? புடுங்கு 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 புடுங்குன்னு புடுங்கிக்கிட்டே இருக்காங்களே, தெரியுமா? நமக்கு தெரியாது. எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது. அட்லீஸ்ட் நம்ம பசங்க என்ன படிக்கிறாங்க, நம்ம பசங்க எதுல ஸ்காலரா இருக்காங்க தெரியுமா? தெரியாது. நம்ம குழந்தைக்கு அத்தை வீடு தெரியாது, மாமா வீடு தெரியாது, நமக்கு நண்பர்கள் வீடு தெரியாது, சொந்தக்காரங்க வீடு தெரியாது, 1 விட்டவன் வீடு, 2 விட்டவன் வீடு, 3 விட்டவன் வீடு எதுவும் தெரியாது. ஆனா சுசித்ரா புருஷன் கே அப்படிங்கிறத மட்டும் பெருசா பேசிட்டே ஏன்? ஜிவி பிரகாஷும் சைந்தவி பிடிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? எதுவானா உனக்கு என்ன இல்ல? ஐயோ வாங்க இப்பவே எல்லாரும் கிளம்பி ஜிவி பிரகாஷ் வீட்டு வாசல்ல நம்ம எல்லாம் நின்று 2 பேரும் சேருங்க அப்படின்னு போராட்டம் நடக்கும் அப்படின்னு செய்ய போறோமா? இல்ல நம்ம போராட்டம் நடத்தினா அவங்க சேர்ந்துருவாங்களா? இல்ல போராட்டம் நடத்தி அதனால சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா தான் வாழ்ந்துட போறாங்களா? ஏன் இப்படி ஒரு 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 நெகட்டிவான விஷயங்களை நோக்கி ஏன் பயணப்படணும் நம்ம? இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்கனவே அவர் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் இதை நம்ம பார்க்குற விஷயத்த நம்ம ஏன் அதிகப்படுத்தலை? இதையே நம்ம அதிகமாக ஷேர் பண்ணலை? கேபிஒய் பாலா அவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கான் அந்த தம்பி. ஏன் அவனை நம்ம பாராட்டலை? பிகைண்ட் வுட்ஸ் மாதிரியான ஒரு சேனல்ல என்ன பண்றாங்கனாக்கா, ஏதோ ஒரு கடைக்கு போறாங்க, நீங்க என்ன விற்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இட்லி வியாபாரம், பூ வியாபாரம், அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேட்கறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்குமோ அந்த காசு அப்படியே அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு வராங்க. இன்னொரு வீடியோ பார்த்தேன், 6 மாசமா வீட்டுக்கு வாடகை தரல தம்பி, அதனால நான் எனக்கு நிம்மதியே இல்லை, மாசம் இதுல வருமானமும் குறைஞ்சிருச்சுன்னாங்க. 6 மாசம் வாடகை எவ்வளோமான்னு கேட்கறான் அந்த பிகைண்ட் வுட்ஸ்லேருந்து வந்த அந்த பையன். 13,000 அப்படின்றாங்க. வாங்க உங்க வீட்டுக்கு போகலாமா, உங்க வீட்டுக்கு போய் அந்த 13,000 கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13,000 ரூபாயை அந்த வீட்டுக்கார ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அந்த அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்க வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு. எவ்வளவு சந்தோஷமான செய்தி! இதை எத்தனை பேர் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம்? இலங்கையிலிருந்து ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடக்கிற ஒரு பாடல் நிகழ்ச்சிக்காக வந்த ஒரு பையன் என்னடான்னாக்கா, இலங்கையிலேருந்து வந்திருக்கிற ஒரு பையன் எஸ்பிபி சாருடைய கஷ்டமான பாட்டு அதெல்லாம் எடுத்து எடுத்து பிச்சு பின்னி பெடர் எடுத்தான். பாட்டை கேட்டு நான் அழுதுட்டேன் அந்த குரலை கேட்டு. அவனுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்களா? அதை நீங்க ஷேர் பண்ணீங்களா? ஒரு பொண்ணு மலேசியாவிலேருந்து வந்திருக்கா, அவங்க அப்பா அம்மா மலேசியால தான் இருக்காங்க. அந்த பொண்ணு அதே பாடல் நிகழ்ச்சிக்கு வந்து பாடுறா. அப்படியே உருகி போறோம் நம்ம. என் வானிலே அந்த பாட்டா ஜானியில வர இன்னொரு பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை பாடுறா, அப்படியே உருகி போறோம் நம்ம. அந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே செல்லை பார்த்துக்கிட்டே டிவியை பார்த்துக்கிட்டே கை தட்டுறோம். அங்கே இருக்கிற சீனிவாஸ்லேருந்து எல்லாருமே அந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடியிருக்கமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. யார் கூட வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் சித்தி கூட வந்திருக்கேன், அங்கே எங்கள் சித்தி இங்கே இருக்காங்க, அவங்க கூட வந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சித்தியும் வராங்க. அதற்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு ஒரு ஆட்டிசம் நோய் கொண்ட ஒரு குழந்தை அப்படின்னு. அந்த ஒரு ஆட்டிசம் நோய் கொண்ட ஒரு குழந்தை அப்படியே அச்சில வார்த்தை மாதிரி அந்த பாட்டை பாடியிருக்கேன். அதை நம்ம பாராட்டுகிற விதமா ஷேர் பண்ணிக்குவோமா? ஆனா அவனை இவன் திட்டுனா ஷேர் பண்றோம், இவளை அவன் திட்டா ஷேர் பண்றோம், அவளும் சண்டை போட்டுக்கிட்டாங்கனாக்க ஷேர் பண்றோம். ஏன் இவ்வளவு மோசமான உலகத்துல நம்ம அதுக்குள்ளார போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு டிடிகே கேசட்டுன்னு ஒன்று இருக்கும், அது பாடிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு ஸ்டக் ஆயிரும். நம்ம உடனே அதை எடுத்து ஒரு பேனா ஒரு இதை வச்சுட்டு அப்படியே சுற்றுவோம். அந்த 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 ரிப்பன் இருக்குல்ல, அது அழகாயிடும். திரும்ப அப்படியே பூ மாதிரி வச்சு தொக்குன்னு தட்டி தொக்குன்னு பிளே பட்டன் அழுத்தினா அந்த சிக்கிக்கிட்ட இடம் இப்போ சிக்காம அழகா பாட்டு பாடிடும். ஞாபகம் இருக்கா 80s இருக்கிறவங்களுக்கு? அது மாதிரி சிக்கல் இருக்கத்தான் செய்யும், பிக்கல் இருக்கத்தான் செய்யும், பிடுங்கல்கள் இருக்கத்தான் செய்யும், சண்டைகள் வரத்தான் செய்யும். ஆனா சண்டையே பார்த்துட்டு இருக்க கூடாது. திருச்சண்டை சுவாரஸ்யமானதா? யோசிச்சு பாருங்க. நடு ரோட்ல ஒரு அப்பாவை ஒரு குழந்தையினுடைய அப்பாவோ இன்னொருத்தரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு அந்த தகப்பனுக்கும் ஒரு குழந்தை,
இந்த தகப்பனுக்கும் ஒரு குழந்தை இருக்கும், அந்த அம்மாவுக்கும் ஒரு குழந்தை இருப்பா, பொண்ணு இருப்பான், அந்த அம்மாவுக்கும் ஒரு குழந்தை இருப்பா. அவங்க சண்டை போட்டுக்கிட்டா அந்த குழந்தைகளுடைய மனசை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த சண்டை அவங்களுக்கானது, அவங்க எதுக்கோ அடிச்சுக்கிறாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. நம்ம ஏன் அதையே இவ்வளவு விகார மனசோட அந்த புத்தியை தீட்டிக்கிட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கணும் பார்க்கணும். சுசித்ராவினுடைய வாழ்க்கை சுசித்ராவுக்கானது. அவங்களுடைய கணவர் இப்படிப்பட்டவர்னாக்கா ரைட்டு, அவங்க அதை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க வாழ்றாங்கன்னா அப்படியானு. நீங்க ஏன் பிரிஞ்சீங்க? எதுக்காக பிரிஞ்சீங்க? உங்க வாழ்க்கைக்கும் தனுஷுக்கும் என்ன சம்பந்தம்? தனுஷை ஏன் சாபம் கொடுக்குது? எப்பயோ சாபம் கொடுத்தத இப்ப கிளறாங்க. தனுஷ் பாட்டுக்கு தாம் படம் உண்டு தான் உண்டுன்னு வேலை பார்க்குறேன். திடீர்னு வெங்கட் பிரபுவை கொண்டு வந்து இழுக்கிறாங்க, திடீர்னு ஏஆர் ரகுமான் இசையை கொண்டு வந்து இழுக்கிறதுக்கு தூண்டுறாங்க, கேட்கறதுக்கு கேள்வியை கேட்கறதுக்கு தூண்டுறாங்க. இவங்க தயவு செய்து இப்படி காசு பார்க்க வேணாம், இப்படி வியூஸ் பார்க்கணும்னா அவசியமே இல்லை. இப்படித்தான் சம்பாதிக்கணும்னாக்கா எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு, இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஜேர்னலிசத்துல ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா? அதுதான் வாழ்க்கைக்கான இலக்கணமாகவும் இருக்கு, வாழ்வியலுக்கான இலக்கணமாகவும் இருக்கு, சக மனிதர்களை நேசிப்பதற்கான விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். சுசித்ரா, இன்னும் உனக்கு தன்னம்பிக்கை வரணும்னு நீ எப்படி கடவுள் சந்நிதியில வேண்டிக்கிறியோ, தாயே நீ சௌக்கியமா இருக்கணும், இன்னும் மனோதிரத்தோட இருக்கணும்னு நானும் உனக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுசித்ராவை போல இங்கு எத்தனையோ பேர், எனக்கு தெரிந்து யாரோ கூட என்னுடைய அவளை ஒரு எங்க வீட்டில் இருக்கிற என் பொண்டாட்டிய எங்க வீட்டுக்காரரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை மென்டல் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க, நான் மென்டல்னு என்னை ஆக்குறாங்கண்ணா அப்படின்னு என்கிட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி சொன்னான். கிட்டத்தட்ட இந்த உலகத்துல இப்படியான ஏதோ ஒருவர் மூலமாகவோ யாரோ 4 பேர் செய்த சதி மூலமாகவோ ஒரு 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 மன வேதனையோட மன வலியோட சந்தித்து கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, அதுக்கு ஒரு கண்ணீர் துடைக்கிறதுக்கு ஒரு விரல் வராதான்னு காத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய பிரார்த்தனைகள். நீங்க எல்லாரும் மன நிம்மதியோட இருக்கணும்னு நான், இந்த ராம்ஜி ஒரு ருக்மணிங்கிற பெத்தவளுடைய பையன், கிருத்திகாங்கிற ஒரு மனைவியை அம்மாவாக பார்க்கிற மகள் மயூரியை அம்மாவாக நினைக்கிற நான் உங்கள் எல்லோரையும் அப்படி நினைச்சு சுசித்ராக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளீஸ் காசாக்காது, அவர்களுடைய அழுகையை காசாக்காது ப்ளீஸ்.